வணக்கம். ஆதாரங்களை அலசி ஆராயும் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, காதில் இயர்போன் மாட்டிக்கொண்டு அல்லது காரில் பயணித்துக் கொண்டே இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களைத்தான் நான் நேரடியாக அழைக்கிறேன். கண்டிப்பா. புதிய விஷயங்களை ஆழமாக கத்துக்கணுங்கிற உங்களோட ஆர்வத்துக்கு இது ஒரு சரியான இடமா இருக்கும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது பழமையான, ஆனா இன்றும் பலரால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு தத்துவத்தோட ரகசியங்களை உடைக்க போறோம். இது விக்யான் பைரவ் தந்த்ரா என்ற தொடரோட 2வது பகுதி. ஆமா. 1972 மற்றும் 73 காலகட்டத்துல மும்பையில ஓஷோ வழங்கிய புகழ்பெற்ற சொற்பொழிவுகள் இது. இந்த பண்டைய தந்திர நூல்ல உள்ள 112 தியான முறைகளை நாம இன்னைக்கு ஆராய போறோம். இது வெறும் கோட்பாடுகளை பற்றியது கிடையாது. இது முழுக்க முழுக்க அனுபவத்தை பற்றியது. உண்மைதான். மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணரும் ஒரு ஆழமான பயண வழிகாட்டி இது. வாங்க சாட்சியாக நுழைவோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நான் இந்த ஆதாரங்களை படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு அடிப்படை முரண்பாடு ஒண்ணு இருக்கு. எந்த முரண்பாடு சொல்றீங்க? அதாவது யோகாவும் தந்திராவும் மனிதனை இறுதி விடுதலைக்கு கொண்டு செல்லும் ஒரே இலக்கை கொண்டிருந்தாலும் அவற்றின் பாதைகள் முற்றிலும் வேறுபட்டவை. சொல்லப்போனா நேர் மாறானவைன்னு இந்த ஆதாரங்கள் கூறுது. ரெண்டுமே ஆன்மீக பாதைகள் தானே, அப்புறம் எப்படி ஒன்றோடு ஒன்று இவ்வளவு முரண்படுது? இது ஒரு மிக முக்கியமான தொடக்க புள்ளி. ரெண்டுமே விடுதலைக்கு கொண்டு செல்லும் வழிமுறைகள் தான், ஆனா அவை பயணிக்கும் விதம் வேறுவேறானது. ஓஷோவோட உரையில இது ரொம்ப தெளிவா பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கு. தந்திராவோட பார்வையில யோகா அப்படிங்கிறது ஒரு போராளிகளின் பாதை. போராளிகளின் பாதையா? அதாவது ஒரு வாரியர் பாத். ஆமா, சரியா சொன்னீங்க. யோகால நீங்க உங்களோட இயற்கை உணர்வுகளோடு போராட வேண்டியிருக்கும். உங்களிடம் உள்ள உலகளாவிய ஆசைகளை, இயல்பான ஊந்துதல்களை அடக்கி நீங்க அடைய வேண்டிய அந்த உயர்ந்த நிலைக்கு செல்லணும். ஒரு நிமிஷம். அப்போ நீங்க இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அந்த பழைய சுபாவங்கள் இறக்க வேண்டும்னு யோகா சொல்லுதா? கண்டிப்பா. அதுதான் யோகாவோட அடிப்படை. நான் இத வேறொரு கோணத்துல பாக்குறேன். பொதுவா யோகா என்றாலே மூச்சை இழுத்து விடுறது, உடலை வளைக்கிறது, ஒரு விதமான அமைதின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆதாரங்களை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய போராட்டமா தெரியுதே. ஆமா, ஒரு பெரும் போராட்டம் தான் அது. இயற்கை உணர்வுகளை அடக்குவது என்பது ஒரு வகையில் நமக்கு நாமே எதிராக செய்யும் ஒரு போர் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நாம எப்படியாவது முன்னேறணும், நம் குறைகளை அழிக்கணும்னு நமக்குள்ள நாமே சண்டை போட்டுக்கிறோமே, அதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தெரியலையே. இங்கதான் தந்திரா ஒரு புதிய பார்வையை முன்வைக்குது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தந்திராவில் எந்த போராட்டமும் இல்லை. தந்திரா முழுமையான ஏற்பு என்ற தத்துவத்தை முன்வைக்கிறது. முழுமையான ஏற்பு, டோட்டல் அக்செப்டபிலிட்டி. ஆமா, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, உங்கள் ஆசைகள், கோபம், உங்கள் குறைபாடுகள் என அனைத்தையும் எந்தவிதமான நிபந்தனையும் இன்றி அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறது தந்திரா. இயற்கை உணர்வுகளோடு போராடுவதற்கு பதிலாக அவற்றை விழிப்புணர்வோடு பயன்படுத்த சொல்லுது. அதாவது யோகா விழிப்புணர்வோடு உணர்வுகளை அடக்குவது, ஆனா தந்திரா விழிப்புணர்வோடு ஆசைகளில் ஈடுபடுவது. அப்படிதானே? மிகச்சரி. தந்திராவோட பார்வையில நீங்க அடைய போகும் அந்த உச்சநிலை உங்களுக்கு எதிரானது கிடையாது. அது உங்களின் இயற்கையான வளர்ச்சி. கேக்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஆனா நடைமுறையில இது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தலாமே. உதாரணமா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒருவர் ஒரு செவ்வாழைக்கிழமை ஆபீஸ்ல இருக்கார். அவருக்கு தனது பாஸ் மேல கடுமையான கோபம் வருது. சொல்லுங்க. விழிப்புணர்வோடு ஈடுபடுவது என்றால் அவர் தன் கோபத்தை அப்படியே வெளிப்படுத்தி மேலதிகாரிய கத்தி தீர்த்து விட வேண்டும்னு அர்த்தமா. நமது இயல்பான மிக அடிப்படையான ஆற்றலான காமத்தை எடுத்துப்போம். இதை இந்த 2 நெறிகளும் எப்படி அணுகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இது இன்னும் தெளிவாகும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற உதாரணம் ரொம்ப சரியானது. விழிப்புணர்வோடு ஈடுபடுவது என்பது உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது கிடையாது. அந்த உணர்ச்சியோட மையத்துல ஒரு சாட்சியா நின்று அதை கவனிக்கிறது. ஓஷோ தனது உரையில காம ஆற்றலை வச்சு இதை மிக தெளிவா குறிப்பிடுறார். ஆற்றல், அதாவது எனர்ஜியை சொல்றீங்களா? ஆமா, ஆற்றல் என்பது எப்போதுமே நடுநிலையானதுன்னு அவர் சொல்றாரு. மின்சாரம் எப்படி நல்லதும் அல்ல கெட்டதும் அல்லவோ, அதுபோலத்தான் நமது ஆற்றலும். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க என்பதில்தான் எல்லாமே இருக்கு. அப்போ யோகா இந்த காம ஆற்றலை எதிர்த்து போராட சொல்கிறதா? கண்டிப்பா. அப்படி போராடி அந்த ஆற்றலை மேல் நோக்கி நகர்த்தி மனிதனுக்குள் ஒரு புதிய மையத்தை அது உருவாக்குது. ஆனா தந்திரா அந்த ஆற்றலை ஒரு நண்பனாக பாக்குது. நண்பனாவா? ஆமா,
அதை எதிர்க்க வேண்டாம், அந்த ஆற்றலுக்குள்ளேயே முழுமையான விழிப்புணர்வோடு நுழைந்து அதை உருமாற்றுங்கள்னு தந்திரா சொல்லுது. ஓ, அதாவது ஒரு பெரிய அலை வருதுன்னா அந்த அலையை எதிர்த்து நீந்தி போராடி தப்பிப்பது யோகா. ஆனா அதே அலைய ஒரு சர்ஃபிங் போர்டு வச்சு லாவகமாக கையாண்டு அதன் மீதே சவாரி செய்வது தந்திரா. அப்படி சொல்லலாமா? மிக அற்புதமான ஒப்பீடு. சரியா? அதுதான். சவாரி செய்யும் போது நீங்க அலையோட சண்டை போடுறதில்ல, அதன் ஆற்றலை உங்களுக்கானதா மாத்திக்கிறீங்க. கஜுராஹோ, கொனார்க் போன்ற பழங்கால கோவில்களில் உள்ள சிற்பங்களை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவற்றின் வெளிச்சுவர்களில் பாலியல் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும்னு படிச்சிருக்கேன். சரியா சொன்னீங்க. இது பலருக்கும், குறிப்பா நவீன மனதிற்கு பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். ஒரு புனிதமான கோயில்ல ஏன் இப்படிப்பட்ட சிற்பங்கள் நாம நினைக்கிறோம்? உண்மைதான். அது ஒரு நியாயமான கேள்விதானே. ஆனா தந்த்ரா காமத்தை ஒரு புனிதமான கோவிலுக்குள் நுழைவதைப் போல பார்க்க சொல்லுது. இன்றைய நவீன மனித மனம் அனைத்தையும் குற்ற உணர்ச்சியோடு பார்க்க பழகிடுச்சு. நாம இயற்கை உணர்வுகளை அடக்கி மூடி மறைத்து உள்ளுக்குள் அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனா தந்த்ராவோ எல்லாவற்றையும் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இன்றி இயற்கையாக ஏற்கும் நிலைக்கு நம்ம கொண்டு செல்லுது. அப்படியானால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன? உலகத்தையும் ஆன்மீகத்தையும், உடலையும் ஆன்மாவையும், புனிதமானதையும் புனிதமற்றதையும் நாம பிரித்து பார்க்கும் அந்த இருமை நிலைய தந்த்ரா முற்றிலுமாக மறுக்கிறதா? ஆமா, இது மிகப்பெரிய ஒரு தத்துவ பாய்ச்சலா தெரியுதே. தந்த்ராவோட மைய கருத்தே இதுதான். யோகா இருமையை நம்புகிறது, அதாவது டியூயாலிட்டி. யோகாவின் பார்வையில உலகம் வேறு, மோக்ஷம் வேறு, உடல் வேறு, ஆன்மா வேறு, தூய்மையானது வேறு, தூய்மையற்றது வேறு. அதனாலதான் பிரிந்திருக்கும் அந்த இரண்டையும் இணைக்க யோகா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுதா? யோகானா இணைப்பதுன்னு அர்த்தம் ஆச்சு. மிகச்சரி. ஆனா தந்த்ராவின் அத்வைத்த பார்வையில இருமை என்பதே இல்ல. எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே புனிதமானது. இத விளக்க மூல நூல்ல ஒரு ஆழமான சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் அது? ஒருமுறை ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரிடம் கடவுள் உலகத்தை படைத்தார் என்றால் பாவத்தை யார் படைத்ததுன்னு கேட்கப்பட்டது. அதற்கு அவர் உடனடியாக சாத்தான்னு சொன்னார். அப்படியானால் அந்த சாத்தானை யார் படைத்தது என்ற கேள்விக்கு அவரிடம் தர்க்க ரீதியான பதில் இல்லை. அவர் பதில் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா கடவுள்தான் எல்லாவற்றையும் படைத்தார் என்றால் சாத்தானும் அவருடைய படைப்பு தானே. கடவுளுக்கு வெளியே சாத்தான் என்ற ஒரு சக்தி தன்னிச்சையாக இயங்குதுன்னா கடவுள் எல்லாம் வல்லவர் என்ற வாதமே அடிபட்டு போயிடுமே. அதுதான் தந்திர முன்வைக்கும் வாதமும். இருமை என்று பிரிக்கத் தொடங்கினால் இது போன்று பல முரண்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். நல்லதை கடவுளிடமும் கெட்டதை சாத்தானிடமும் தள்ளிவிடுவது மனித மனதிற்கு எளிதாக இருக்கலாம். ஆனா தந்த்ரா இதை எப்படி பாக்குது? தந்த்ரா மிக தெளிவாக சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய அணு தூய்மையற்றதாக இருந்தாலும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தூய்மையற்றதாகிவிடும். ஏன்னா அந்த ஒரு தூய்மையற்ற அணுவும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆதரவோடும் இணைப்போடும் தான் இயங்குது. தனியாக எதுவுமே இல்லை. சரியா சொன்னீங்க. எனவே தந்த்ராவுக்கு புனிதமற்றது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே புனிதமானதுதான். உங்கள் கோபம், ஆசை, காமம் எல்லாமே அந்த பிரபஞ்ச ஆற்றலின் வெளிப்பாடுகள் தான். எல்லாமே புனிதமானது என்பது கேட்கறதுக்கு ஒரு பெரிய மன விடுதலையா இருக்கு. ஆனா இத கேட்டுக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு இயற்கையாகவே ஒரு கேள்வி வரும். நான் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது? ஏன் இயல்புக்கு யோகா சரிப்பட்டு வருமா அல்லது தந்த்ரா சரிப்பட்டு வருமானு? மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் இல்லையா? ஆமா, எல்லாமே புனிதமானது என்று சொன்னால் அதை தவறாக பயன்படுத்தும் ஆபத்தும் இருக்கு. ஆனா இது நாம உளவியல் பின்னணியோடு ஒப்பிட்டு பார்த்தா விடை கிடைக்கும். மனதோட தன்மையை பொறுத்து நாம நமக்கான பாதையை தேர்ந்தெடுக்கலாம். எப்படி தேர்ந்தெடுக்கிறது? மனிதர்களில் இருவகையானவர்கள் இருக்கிறார்கள். சிலர் இயல்பாகவே முரட்டுத்தனமான ஆக்கிரமிப்பு குணம் கொண்ட வெளிப்புற நோக்குடைய மனம் படைத்தவர்கள், அதாவது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இவங்களுக்கு எதையாவது சாதிக்கணும், போராடி வெல்லணுங்கிற உந்துதல் இருக்கும், சரியா? ஆமா, இவங்களுக்கு யோகா மிகச்சரியான பாதையா இருக்கும். ஏன்னா போராடுவது அவர்கள் இயல்பு. ஆனா சிலர் இயல்பாகவே ஏற்புத்தன்மை கொண்ட அமைதியான உட்புற நோக்குடைய மனம் கொண்டவர்கள், இன்ட்ரோவர்ட்ஸ். ஆமா, இவங்களுக்கு போராட்டம் சரி வராது. எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தந்திரம் தான் இவங்களுக்கு சரியான பாதை. அதனாலதான் தந்திராவில் காளி, தாரா போன்ற பெண் தெய்வங்கள், அதாவது ஏற்புத்தன்மையின் குறியீடுகள் முதன்மைப்படுத்தப்படுறாங்க. நான் இது சிந்திக்கும் போது எனக்கு தண்ணீர் பற்றிய ஒரு ஞாபகம் வருது. யோகா என்பது பலமான ஒரு மோட்டாரை வச்சு தண்ணீரை ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு பம்ப் செய்து ஏற்றுவது போன்ற ஒரு முயற்சி. சூப்பர் உதாரணம். அதுக்கு நிறைய ஆற்றலும் போராட்டமும் தேவை. வெளிப்புற நோக்குடைய மனம் இதை சாதித்து காட்டும். ஆனா தந்த்ரா என்பது அந்த தண்ணீரை அதன் இயல்புக்கேற்ப விட்டுவிடுவது.
அது தானாகவே வளைந்து நெளிந்து ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி ஓடிப்போய் கடலில் கலப்பது போன்றது. இதற்கு பெரிய முயற்சி தேவையில்லை. மிகச்சரியான ஒப்புமை. ஆனா ஒரு நிமிஷம், இந்த 112 தியான முறைகளும் இது போன்று ஏதாவது ஒரு முயற்சி அல்லது விருப்பம் உள்ளவர்களுக்கானது என்று மூல நூலில் கூறப்படுகிறதே. அப்படியானால் சரணடைதல் என்பது என்ன? அது எந்த பட்டியல்ல வருது? நீங்க சொன்ன தண்ணீரின் உதாரணம் இதுக்கு மிக கச்சிதமாக பொருந்தும். ஏன்னா சரணடைதல் என்பது ஒரு தியான முறையே அல்ல என்பதை புரிந்து கொள்ள அந்த உதாரணம் உதவும். இதுதான் இதிலுள்ள மிகப்பெரிய ரகசியம். ஒரு தியான முறையே இல்லையா? ஆமா, இந்த 112 முறைகளும் ஏதோ ஒரு வகையில நீங்க செய்வதற்கான வழிமுறைகள். உங்கள் விருப்பத்தை பயன்படுத்தி ஆற்றலை கையாளுவது, உங்கள் மையத்தை உருவாக்குவது போன்ற முயற்சிகள் இதில் அடங்கும். ஆனா சரணடைதல் என்பது நீங்க முற்றிலுமாக கரைந்து போவது. எந்த முறையும் பலனளிக்காத போது நடப்பதா இது? சரியா பிடிச்சிட்டீங்க. உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற கையறு நிலையில் உங்கள் நான் என்ற எண்ணத்தை முழுவதுமாக கைவிடும்போது நிகழும் ஒரு விஷயம்தான் சரணடைதல். இதை புரிந்து கொள்ள புத்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை ஓஷோ விவரிக்கிறார். சொல்லுங்க. இது போன்ற தத்துவங்களை அன்றாட மனிதர்களின் உணர்ச்சிகளோடு தொடர்புபடுத்தி புரிந்து கொள்ள கதைகள்தான் சிறந்த கருவி. புத்தருக்கு ஆனந்தா என்று ஒரு சீடர் இருந்தார். அவர் புத்தரோட சொந்த மூத்த சகோதரரும் கூட. ஆனந்தா புத்தரிடம் சீடராக சேரும்போது தான் மூத்தவன் என்ற உரிமையில் சில நிபந்தனைகளை விதித்தார். ஒரு குருவிடம் போய் நிபந்தனையா? ஆமா, நான் உனக்கு சீடனாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னுடைய அண்ணன். அதனால் நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன். உன்னுடைய அறையிலேயே உறங்குவேன். நள்ளிரவில் யாரை கூட்டிக் கொண்டு வந்தாலும் நீ அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும்ல சொன்னார். ஆஹா, புத்தர் இதை ஏத்துக்கிட்டாரா? புத்தரும் அந்த நிபந்தனைகளுக்கு சம்மதித்தார். ஆனந்தா 40 வருஷங்கள் புத்தரோட நிழல் போல உடனிருந்தார். புத்தர் உண்ட உணவையே உண்டார். அவர் நடந்த பாதையிலேயே நடந்தார். ஆனால் அவரால் ஞானம் அடைய முடியவில்லை. முக்கியமாக புத்தரிடம் சரணடையவும் முடியவில்லை. 40 வருஷமா? நினைத்து பாருங்க. தன்னிடம் வருபவர்களுக்கெல்லாம் ஞானத்தை அள்ளி வழங்கும் ஒருவருக்கு பக்கத்திலேயே இருந்தும் ஆனந்தாவால் அதை பெற முடியலைனா அவருக்கு எவ்வளவு மன உளைச்சலும் விரக்தியும் இருந்திருக்கும். ஏன் அவரால சரணடைய முடியல? ஏன்னா அவரிடம் அந்த ஈகோ அல்லது நான் என்ற உணர்வு குறையவே இல்லை. நான் மூத்தவன், நான் நிபந்தனை விதித்தவன், புத்தருக்கு மிக நெருக்கமானவன் நான் ஒருவன்தான் ஒரு ஈகோ. அந்த ஈகோ இருக்கும் வரை சரணடைதல் சாத்தியமில்லை. அப்போ வேற யாருக்கு அந்த ஞானம் கிடைச்சது? அதே சமயம் மகா காஷ்யப்பர் என்றொரு சீடர் புத்தரிடம் வந்தார். அவர் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. அவர் புத்தரின் அண்ணனும் இல்லை. அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவர் தன்னை முழுமையாக வெறுமையாக்கி கொண்டு வந்தார். புத்தர் அவரை தொட்ட மாத்திரத்தில் அவர் சரணடைந்து ஞானம் பெற்றார். எந்த முயற்சியும் இல்லாமலா? ஆமா. இதிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஈகோ உங்களை ஒரு சிகரம் போல உயர்த்தி வைத்திருக்கும். ஒரு மலைச்சிகரத்தின் மீது தண்ணீர் பெய்தால் அது அங்கு தங்காது, கீழே வழிந்துவிடும். அதாவது ஈகோ உங்களை அப்படிப்பட்ட சிகரமா வச்சிருக்கும் வர பிரபஞ்ச அருள் உங்களுக்குள் இறங்காது. கண்டிப்பா. ஆனா நீங்க சரணடையும் போது உங்களை ஒரு பள்ளத்தாக்காக மாற்றிக்கொள்கிறீர்கள். பள்ளத்தாக்காக மாறும்போதுதான் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலும் அருளும் ஒரு நதி போல உங்களுக்குள் எந்த தடையும் இன்றி பாய்ந்து நிரம்பும். அருமையான விளக்கம். ஈகோவை விட்டு விடுவதும் ஒரு பள்ளத்தாக்காக மாறுவதும் கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா தோன்றலாம். ஆனா நம்ம அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் என் விருப்பம், என் உரிமை என்று போராடும் நமக்கு அது எவ்வளவு கடினம் என்பது புரியுது. ஆமா, அது ஒரு பெரிய சவால் தான். சரி, இப்போ இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய மிக மிக நடைமுறை சார்ந்த ஒரு கேள்விக்கு வருவோம். நீங்க ஒரு தியான முறையை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதை பயிற்சி செய்றீங்க. அந்த 112 முறைகளில் ஒரு குறிப்பிட்ட தியான முறை உங்களுக்கு சரியாக பொருந்திவிட்டது, அது வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்பதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பலரும் தியானம் செய்ய கண்களை மூடிய உடனே ஒரு பெரிய அமைதி கிடைச்சிடும், சுத்திலும் ஒரு ஒளிவட்டம் வந்துடும் நினைக்கிறாங்களே, அதற்கான அறிகுறிகள் என்ன? அதுதான் தியானம் பற்றிய மிகப்பெரிய தவறான புரிதல். ஒரு தியான முறை உங்களுக்கு சரியாக பொருந்திவிட்டால் உடனடியாக உங்களுக்கு அமைதி கிடைத்து விடாது. அமைதி கிடைக்காதா? கிடைக்காது. சொல்லப்போனால் ஆரம்பத்துல அது உங்கள் வாழ்வில் பெரிய சலசலப்பைத்தான் ஏற்படுத்தும். ஒரு முறை வேலை செய்கிறது என்பதற்கான 3 சுவாரஸ்யமான அறிகுறிகளை ஓஷோ பட்டியலிடுறார். முதல் அறிகுறி என்ன? முதலாவது அறிகுறி, நீங்க முற்றிலும் புதிய நபராக மாறுவதை நீங்களே உணர்வீர்கள். உங்களை பார்த்தே உங்களுக்கு விசித்திரமாக தோன்றும். உங்கள் முந்தைய சுபாவங்கள், உங்கள் விருப்பு வெறுப்புகள் மாறி உலகத்தை நீங்க பார்க்கும் விதம் முற்றிலும் மாறிவிடும். நேற்று வரை உங்களை கோபப்படுத்திய ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கலாம்.
ஓ! அதாவது காலையில எழுந்து கண்ணாடிய பார்க்கும்போது முகம் அதேதான். ஆனா உள்ளே இருக்கும் மனிதன் முற்றிலும் வேறானவன்னு உணரும் நிலை. சரி, 2வது அறிகுறி என்ன? இரண்டாவது அறிகுறி புவியீர்ப்பு விசைக்கு எதிரான உணர்வு. இதை அருள் அல்லது கிரேஸ்னும் சொல்லலாம். புவியீர்ப்பு விசைக்கு எதிரான உணர்வா? ஆமா. பொதுவா பூமி நம்மை தன்னை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். நம் உடல்ல ஒரு கணம் இருக்கும். ஆனா ஒரு தியான முறை உங்களுக்கு பொருந்து விட்டால் உடல் எடையற்று போவது போல உணர்வீர்கள். பூமி உங்களை கீழே இழுக்காமல் ஆகாயம் உங்களை மேலே இழுப்பது போல தோன்றும். இதை கேட்கும்போது எனக்கு விமான பயணம் ஞாபகம் வருது. ஒரு விமானம் ரன்வேயில் வேகமாக ஓடி டேக் ஆஃப் ஆகும் அந்த சில வினாடிகளில் புவியீர்ப்பு விசையை மீறி நாம மேலெழும்பும்போது வயிற்றுல ஒரு விதமான ஈர்ப்பு விசையற்ற உணர்வு ஏற்படும் அல்லவா? அது போலவா இது? மிகச்சரியான உதாரணம். கண்கள் மூடி இருக்கும்போது நீங்க பூமியிலிருந்து சில அடி உயரத்தில் மிதப்பது போன்ற ஒரு ஆழமான உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்படும். உண்மையிலேயே மிதப்புமா? உண்மையில் உடல் மேலே மிதக்காது, ஆனா உங்கள் உணர்வு நிலையில் ஒரு பெரும் லேசான தன்மை உருவாகும். அது உங்களை மேலிருந்து இழுக்கும் பிரபஞ்சத்தின் அருள் எனலாம். இனி 3வது அறிகுறிதான் மிகவும் சவாலானது. அதென்ன? நீங்க இந்த உலகத்தோடு பொருந்தாத ஒரு அந்நிய உணர்வை அடைவீர்கள். ஃபீலிங் அவுட் ஆஃப் பிளேஸ். உலகத்தோடு பொருந்தாத உணர்வா? இப்போ இதை கேட்டுட்டு இருக்கவங்க நாளைக்கு தங்கள் ஆபீஸ்க்கு போகும்போது அங்கே எல்லாரும் பேசிக்கொள்ளும் அந்த சாதாரணமான விஷயங்கள், கிசுகிசுக்கள் எல்லாம் அவர்களுக்கு ரொம்ப அந்நியமா, அர்த்தமில்லாம தெரிஞ்சா அதுதான் ஓஷோ சொல்ற அந்த நிலையா? சரியா புடிச்சிட்டீங்க. இதை எப்படி ஒப்பிடலாம் என்றால், பருவமடையும் வயதில் இருக்கும் ஒரு டீனேஜர் சந்திக்கும் அதே குழப்பமான உணர்வுதான் அது. டீனேஜர் உணர்வா? ஆமா. அவர்கள் இனி பொம்மைகளை வைத்து விளையாடும் குழந்தைகளும் அல்ல. அதே சமயம் உலக பொறுப்புகளைச் சுமக்கும் முழுமையான பெரியவர்களும் அல்ல. இரண்டுக்கும் இடையில் ஒருவித தடுமாற்றத்தில் இருப்பாங்கல்லவா? ஆமா, ஒரு புதிய உடலும் புதிய மனநிலையும் அவர்களுக்கு குழப்பத்தை தரும். அதேபோல பழைய லௌகிக உலகில் உங்களால் இனி முழுமையாக பொருந்த முடியாது. அதே நேரம் முழுமையான ஞான நிலையிலும் நீங்க இன்னும் நுழைந்திருக்க மாட்டீங்க. நீங்க நடக்கும் விதம், பேசும் விதம், உண்ணும் விதம் என எல்லாமே மாறிவிடும். உங்கள் பழைய வேலைகளில் இருந்த வேகம் குறைந்தது போல தோன்றும். சுற்றியுள்ள மனிதர்கள் மாறமாட்டாங்களே. அதுதான் பிரச்சனை. உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள், உறவினர்கள் அப்படியேதான் இருப்பாங்க. ஆனா நீங்க உள்ளே மாறிவிட்டதால் நீங்க எங்கும் பொருந்தாத ஒரு நபரைப் போல உணர்வீர்கள். இது கொஞ்சம் பயமுறுத்துவது போலவும் இருக்கிறதே. தியானம் செய்தால் அமைதி கிடைக்கும், நம்ம சமூகத்தோட இன்னும் சிறப்பாக ஒன்றிணைந்து வாழலாம், அலுவலகத்தில் இன்னும் சிறப்பாக பணியாற்றலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். தியானம் நம்மை சமூகத்திலிருந்து விலக்கிடுமா? விலக்கி விடாது. ஆனா உங்கள் பார்வையை முற்றிலும் மாற்றிவிடும். நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இருக்கு. தியானம் என்பது உங்களை இந்த சமூகத்தோடு சமரசம் செய்து வைக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓ, ஒரு தெரப்பி மாதிரி கிடையாதுங்கிறீங்க. கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு வேலை பழுவால் மன அழுத்தம்னா ஒரு உளவியலாளரிடம் போகலாம். அவர் உங்களை சமூகத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கலாம், உங்களுக்கு சில ஆலோசனைகளை தரலாம், ஆறுதல் தரலாம். ஆனா தியானம் உங்களுக்கு ஆறுதல் தருவதல்ல. அது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம். அப்போ உள்ளுக்குள் நடக்கும் அந்த குழப்பம், ஆரம்பத்துல அது உங்கள் உள்ளே இருக்கும் இருட்டையும் நீங்க இத்தனை காலமாய் மறைத்து வைத்திருக்கும் பைத்தியக்காரத்தனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டும். பல ஆண்டுகாலமாய் பூட்டி வைத்திருந்தோ ஒரு இருட்டறையில் திடீரென வெளிச்சத்தை பாய்ச்சினால் எப்படி திகைப்பாக இருக்குமோ, உள்ளே இருக்கும் குப்பைகளெல்லாம் அப்பட்டமாக தெரியுமோ, அப்படி இருக்கும். கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த சலசலப்பை தாண்டி நீங்க தொடர்ந்து பயணிக்கும்போதுதான் பிரபஞ்சத்தோடு ஒன்றி அந்த உண்மையான ஆழமான அமைதி மலரும். சிந்தனையை தூண்டும் மிக ஆழமான பகுப்பாய்வு இது. இன்றைய இந்த பயணத்துல நாம பல மரபான எண்ணங்களை உடைத்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்களோடு நீங்களே சண்டையிட்டுக் கொள்ளும் அந்த பழைய போராட்ட பாதையை விடுத்து, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இன்றி முழுமையான விழிப்புணர்வோடு உங்கள் இயற்கை உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தந்திராவோட பார்வைய இன்று நாம விரிவாக பார்த்தோம். ஆமா, அதுதான் தந்திராவின் அடிப்படை. அதே போல சரணடைதல் என்பது நீங்க செய்யும் ஒரு செயல் அல்ல. அது ஈகோவை துறந்து ஒரு பள்ளத்தாக்காக மாறி பிரபஞ்ச அருளை உள்வாங்கும் ஒரு வெறுமை நிலை என்பதையும் புரிந்து கொண்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தியான முறை உங்களுக்குள் வேலை செய்யத் தொடங்கும் போது நடக்கும் விஷயங்கள். அந்த 3 அறிகுறிகள். ஆமா, அது உங்களை அமைதிப்படுத்துவதற்கு முன்பு உங்களை முற்றிலுமாக உலுக்கி மாற்றி அமைக்கும் அந்த 3 அறிகுறிகள், புதிய மனிதராக உணர்வது, ஆகாயம் உங்களை இழுப்பது போன்ற உணர்வு மற்றும் உலகத்தோடு பொருந்தாத அந்த 11 வயது தடுமாற்றம் ஆகியவற்றை தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த ஆழமான தேடல் நிச்சயம் உங்கள் அன்றாட வாழ்க்கையை, நீங்க உங்களை அணுகும் விதத்தை முழுமையாக மாற்றும்னு நம்புகிறேன். கண்டிப்பா.
அறிவாலோ அல்லது ஈகோவாலோ அடைந்துவிட முடியாத ஒன்றை எந்த போராட்டமும் இன்றி முழுமையான ஏற்புத்தன்மையால் அடைய முடியும் என்பதுதான் இந்த மனித குலத்திற்கு தந்த்ரா தரும் மிகப்பெரிய திறவுகோல். நிறைவாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புறேன். ஒரு கணம் இதை யோசித்து பாருங்க. உங்களைச் சுற்றி நடக்கும் அனைத்தையும், உங்களுக்குள் எழும் உங்கள் கோபம், உங்கள் ஆசை, உங்கள் சோர்வு என எல்லாவற்றையுமே சரியா தவறா என்ற எந்த ஒரு தீர்ப்புமின்றி, வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட், ஒரு புனிதமான நிகழ்வாக உங்களால் பார்க்க முடிந்தால் என்ன நடக்கும்? நீங்க இவ்வளவு நாட்களாக போராடிக் கொண்டிருக்கும் அந்த பிரச்சனை உண்மையிலேயே ஒரு பிரச்சனையாக இருக்குமா? அல்லது அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த துடிக்கும் ஒரு ரகசிய ஆற்றலா? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த சிந்தனையோடு ஆதாரங்களை அலசி ஆராயும் இன்றைய ஆழமான தேடலை நிறைவு செய்றோம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து வளருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.